எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பெரியாழ்வார் பாடிய பூச்சூட்டல் பதிகத்தில் 8வது பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சீமாலிகன் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய், சாமார் அவனை எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய், ஆமார் அறியும் பிரானே அணி அரங்கத்தே கிடந்தாய், ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய் இருவாட்சிப்பு சூட்டவாராய். இது பாடல். இப்போ இந்த பாடலோட அர்த்தத்தை பார்ப்போம். சீமாலிகன் அவனோடு தோழமை கொள்ளவும் செய்தாய். சீமாலிகன் கதை நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, போன வாரம். இந்த பாட்டு அதில் வருது, அதனால தான் நான் அந்த கதையை பர்டிகுலராக போன வாரம் சொன்னது காரணமே தான். ஏன்னா இந்த 10 பாட்டில் அந்த பதிகம் அந்த பாடல் வருது அதை பற்றி. அப்போ அந்த கதையை சொன்னேன். இப்போ நான் கதையை சொன்னேன்னு வைங்க, அது பெரிய ஒரு ரொம்ப தூரம் ரொம்ப பெருசாகிடும். தெரியாதோ அதை பார்த்துங்க. ஸோ சீமாலிகனோட கதை சொன்னேன் பாருங்க, அதுதான் அவனை தான் சொல்கிறாருங்க. மாலிகன் அவன் பெருமாளோட நட்பு கொண்டதுனால சீமாலிகன் அவனுக்கு ஸ்ரீமாலிகன் பேர். ஸ்ரீமாலிகன் பேர், அது தமிழ்லையே சொல்கிறதுனால சீமாலிகன் சொல்கிறான். இதில் முக்கியமாக தெரிஞ்சுங்க, இந்த திவ்ய பிரபந்தம் 4000 பாட்டிலையும் சம்ஸ்கிருத எழுத்தே கிடையாது. இவங்க சொல்கிறாங்களே இப்போ தமிழுக்கு நாங்கள் தான் காவல் செம்மொழி அது இதுலாம் சொல்கிறாங்களே, அந்த காலத்துலேயே தமிழ் காவலாக எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள். இந்த இவங்க 4000 பாட்டிலையும் 4000 திவ்ய பிரபந்தம் எழுத்து எவ்வளோ நாள் ஆகுது? அது எழுதியே உங்களுக்கு 600-700 வருஷத்துக்கு மேலே ஆகிடுது இல்லையா? 1000 வருஷத்து பாடலை 1000 வருஷத்துக்கு மேற்பட்ட ஒரு பாடல் ஒரு இதில் அப்பயே புலவர்கள் வந்து சம்ஸ்கிருத எழுத்துக்களை தவிர்த்துருக்காங்க. அதுக்காக புதிய சொல்லாடலை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள். சீமாலிகன்னு கொடுத்துருக்காங்க அந்த பாட்டில். அந்த இதில் பார்த்தீங்கன்னா, புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். சீன்றதுக்கு சீக்கிரம்ன்றதுக்கு போடுமே, அந்த சீயை யூஸ் பண்ணிருக்கா பாருங்க. ஸ்ரீயை எடுத்துட்டு சீமாலிகன் அவனோடு தோழமை கொள்ளவும் செய்தாய். அவனோட நல்ல நண்பனாகவும் இருந்த, அவனோட புத்தி கெட்டு போய் அவன் உனக்கு கெடுதல் எல்லாருக்கும் கெடுதல் பண்ண ஆரம்பித்த போது அப்போ அவன் சாகணும்னு நினச்ச, ஆனால் நீ செய்யலை. ஆமார் அணியும் சாமார் அவனை எண்ணி, சான்றது சாகிறது, சாகுமாறு அவனை எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய். தலை கொய்தாய்ன்னு சொல்லலை, கவனிச்சுக்கோ. தலை கொய்தான்னா அதுக்கு வேற. தலை கொய்தாய்னா தானே செய்யுது, தலை கொண்டாயினா சக்கரத்தை விட்டு தலையை கொண்டு வர சொல்லிட்டார், அவ்வளோதான். சக்கரம் பண்ணிக்க அந்த வேலையை. அதுதான் சொல்கிறீங்க. சக்கரத்தை அனுப்பி அவன் தலையை எடுக்க வச்சுட்ட. சாமார் அவனை எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய். சக்கரத்தாழ்வாரை கூட இவர் எடுன்னு சொல்லலை, ஆனால் இவரோட எண்ணங்களை புரிஞ்சுட்டு சக்கரத்தாழ்வார் பண்ணிட்டார். இவனை எப்படியாவது கொல்லணும், ஆனால் இவன் கிருஷ்ணனோட ஃப்ரெண்டு, நம்ம காரணம் இல்லாத நம்ம கொல்ல முடியாது, நமக்கு சரியான வாய்ப்பு கிடச்சதுன்னா அதை பண்ணிடணும் அப்படின்ற ஐடியாலே இருக்கார். கரெக்டான வாய்ப்பும் கிடச்சது, அதை பண்ணிட்டார். அதான் சாமார் அவனை எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆமார் அறியும் நானே. ஆர்ன்றது வந்து இந்த இடத்துல எது எப்படின்னு அர்த்தம். ஆம் ஆர் அறியும் பிரானே, எது எப்படி. அறியும்ன்றது இந்த இடத்துல முடியும்னு அர்த்தம். எது எப்படி முடியும் தெரிஞ்சவனே, அது எது எப்படி போய் முடியுன்றது உனக்கு தெரியும். அதான் சொல்கிறேன், சக்கரத்தால் தலை கொண்டதை சொல்கிறாதீங்க. எப்படி அது வந்து உனக்கு தான் அது எது எப்படி கொண்டு போய் முடிப்பான்றது தெரியும், எங்களுக்கு தெரியாது. ஆமார் அறியும் பிரானே, எங்களுக்கு பேருதவி செய்பவனே. அணி அரங்கத்தே கிடந்தாய். அணி அரங்கன்றது திருவரங்கம். அணி அரங்கம்னா பெருமை சேர்க்கப்பட்ட திருவரங்கம். திருவரங்கத்துக்கு பெருமை சேர்க்கறதுக்காக நீ அங்கே போய் சேர்ந்தேன்னு அர்த்தம். அதுக்கு அணி அது ஸ்ரீரங்கத்துக்கு பெருமை சேர்க்கறதுக்காக நீ அங்கே போய் படுத்துட்ட. அணி அரங்கத்தே கிடந்தாய். ஆமார் அறியும்னானே, அணி அரங்கத்தே கிடந்தாய். ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய். ஏமாற்றம் தன்னை தவிர்த்தாய்ன்னு சொல்ல, அண்ணா கவனிங்க பாட்டலாம். ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய். ஏமாற்றம் யசோதைக்கு என்ன ஏமாற்றம்? எதை கிருஷ்ணன் தவிர்த்தார்? யசோதை குழந்தை இல்லைன்றது தான். யசோதைக்கு குழந்தை இருந்தது, ஒரு பொன் குழந்தை பிறந்தது. அந்த பொன் குழந்தையை தான் மாயத்தாலே இவளை மயக்கிட்டு அதை எடுத்து போய் மாற்றிட்டு தான் கிருஷ்ணனை கொண்டு இங்கே விட்டுறாரு இல்லையா? ஸோ இவளை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணன் தான் இவன் குழந்தைன்னு நினச்சிட்டுருக்கா. அதுதான் குழந்தை, கிருஷ்ணன் தான் குழந்தைன்னு நினச்சிருக்கா. இவளுக்கு பதிலாக மாயாதேவியை வேண்டி மாயாதேவி வந்து குழந்தையா பிறக்கிறா யசோதைக்கு. முதல்ல கிருஷ்ணன் வந்து பெருமாள் வந்து மகாவிஷ்ணு வந்து கிருஷ்ணனை கொண்டு இங்கே விட்டுட்டு மாயாதேவி எடுத்துன்னு போய் தேவகி கிட்ட கொடுத்துட்றா. தேவகி அது கையில் வச்சுட்டு அந்த கம்சன் வந்து அந்த 8வது குழந்தை இல்லையா, பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக்காக பொண்ணு பிறந்திருக்குன்னொடனே அவனுக்கு சப்புன்னு ஆகிடும். இருந்தால் கூட உயிரோட கொடுக்காதுன்ட்டு மேலே தூக்கி போட்டு வாழை நீட்டுவான்.
அந்த குழந்தை மேலே அப்படியே போயிடும். அப்படியே மேலேயே இருந்துட்டு, கம்சா உன்னை கொல்ல வந்தவன் நான் இல்லை, நான் என்ன நீ ஒன்றுமே பண்ண முடியாது, நான் வந்து காளி தான். உன்னை கொல்றதுக்குன்னு ஒருத்தன் பிறந்திருக்கான், அவன் வருவான். நீ என்ன கொல்றதுக்கு பார்க்குறியா? உன்னை கொல்றதுக்கு ஒருத்தன் காத்துட்டு இருக்கான், அவன் எங்கே தேடுன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போய்ட்டான். மாயாதேவி. அந்த மாயாதேவி தான் யசோதைக்கு பொண்ணா பிறக்கிறா. ஆனால் யசோதைக்கு அது தெரியாது. யசோதையை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணன் தான் பிள்ளை. அதுதான் சொல்கிறாங்க, ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய், எனக்கு குழந்தை இல்லைன்ற இந்த ஏமாற்றத்தை நீ தவிர்த்திருக்க அப்படின்னு. இதெல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். கரெக்டாக புரிஞ்சுட்டா தான் இதெல்லாம் சொல்ல முடியும், இல்லாட்டா கஷ்டம். ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய், யசோதையோட கூட்டாதான் அவர் சொல்லிட்டு வர்றார் இந்த பாடல் பூரா. யசோதை தான் இருவாட்சி பூ, அடுத்தது இருவாட்சி பூ சூட்ட வரேன்னு சொல்கிறா. இருவாட்சி பூ சுட்டிக்கிறதுக்கு வான்னு கூப்பிட்றா இல்லையா, யசோதை தான் கூப்பிட்றா. ஸோ யசோதை வந்து ஏமாற்றம், நான் ஏமாறுறதை தவிர்த்தேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எனக்கு குழந்தை இல்லையான்ற அந்த ஏமாற்றம் இருக்கும் இல்லையா, அதை தவிர்த்தது கண்ணன் தானே. கண்ணன் தானே குழந்தைன்னு நினச்சிட்டு இருக்கா, அவரோட ஒரிஜினல் பிள்ளைன்னு தான் நினச்சிட்டு இருக்கா. அதைத்தான் சொல்கிறாங்க, ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய். ஏமாற்றம் தன்னை தவிர்த்தாய்னா அது யார் வேணாலும் சொல்லலாம். ஏமாற்றம் தன்னை தவிர்த்தாய்னா நாங்கள் கிருஷ்ணன் இல்லையேன்னு ஏங்கியிருந்தோம் எல்லாரும், கோபிகள்லாம் அவளும் சொல்லலாம், வசுதேவர் சொல்லலாம், நந்தகோபர் சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். சுதாமா கூட சொல்லலாம், எனக்கு நண்பர் இல்லையேன்னு ஏங்கியிருந்தேன், நீ வந்த, ஏமாற்றம் தன்னை தவிர்த்தாய் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய்ன்னு இந்த இடத்துல யசோதையோட கூற்றா பெரியாழ்வார் சொல்கிறார். இத்தனை பாட்டிலையும் யசோதையை சொல்கிற மாதிரி தான் சொல்லிட்டு வர்றார் பூச்சி விட்டுறதுக்கு. அதுதான் சொல்கிறார், ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய். இருவாட்சி பூச்சி விட்ட வர. இருவாட்சி பூன்னு ஒன்று, இருவாட்சி பூலாம் இப்போ இல்லவே இல்லை. இருவாட்சி பூ நான் கூட பார்த்துருக்கேன் ஊரில். எங்கள் ஊரில் எல்லாம் நான் குழந்தை அந்த போய் எங்கள் பெரியப்பா வந்து இருவாட்சி பூ எடுத்துன்னு போய் ராமருக்கு சாத்துவார். அதை சொல்கிறாருங்க, அதுதான் இருவாட்சி பூ. அந்த இருவாட்சி பூ மரத்தில் பூக்கும் அது, அந்த இருவாட்சி. அது வந்து அது காணவே காணும், அதெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல. நீ கோயில்களில் கூட கிடையாது இருவாட்சி பூ. எங்கேயோ ஒரு தரம் உத்தரகோசம் அங்கே போயிருந்தப்போ ஒரு தரம் பார்த்தேன், அங்கே பார்த்தேன், அவ்வளோதான், வேறு எங்கேயும் இல்லை, பார்க்கல. ஆக இருவாட்சி பூ சூட்டிக்கிறதுக்கு வா கண்ணான்னு கூப்பிட்றா. இது யசோதை வந்து பூவை வச்சுக்கிறதுக்கு கிருஷ்ணனை கூப்பிட்றதா பெரியாழ்வார் அவருடைய எண்ணங்களை இதில் சொல்கிறார். தேங்க்யூ.